பாலின வேறுபாடுகளால் அடிப்படை உரிமைகளும் வசதிகளும் இன்றி சமூகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஓர் இனம் திருநங்கைகள். சமூகத்தின் பெரும்பான்மையானவர்களின் பார்வையில் கேலி பொருளாகவும் பாலியல் ரீதியான தேவைகளுக்காகவும் சுரண்டப்படும் எளிய இலக்காகவும் அமைந்திருக்கும் திருநங்கைகள் தங்களுக்கென்று வகுத்துக் கொண்ட வாழ்வியல் முறை சற்றே வித்தியாசமானது. ஊரோடு உறவுகளோடு சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இவர்கள் எந்த மதம் சார்ந்த பண்டிகைகளிலும் இனம் சார்ந்த பண்டிகைகளிலும் சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. குடும்ப விழாக்களான திருமணம், காதணி விழா, ஏன் சில பொழுதுபோக்கு பண்டிகைகளிலும் கூட இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றனர். இப்படி குடும்பங்களை விட்டு விரட்டப்பட்ட அல்லது வெளியேறிய, வாழ்வின் வண்ணங்களை தொலைத்த வாடாமல்லிகளின் ஒரே திருவிழாவான அரவான்சாமி கோவிலில் நடைபெறும் கூவாகம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கூவாகம் திருவிழா சாதாரணமாக தோன்றிய விழா அல்ல. இதற்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு உண்டு. ஆம், மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாரத போர் மூண்டது. போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் யுத்த தேவதையை திருப்திப்படுத்த சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஓர் ஆண்மகனை பலி கொடுக்க வேண்டும். இதற்கு நாககன்னிக்கு பிறந்த அரவான் மற்றும் அர்ஜுனன், கிருஷ்ணன் ஆகியோர் மட்டுமே தகுதி பெற்றிருந்தனர். இதில் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் இழக்க முடியாது என்பதால் அரவானை பலியிட முயற்சித்த போது அரவான் தனது கடைசி ஆசையாக திருமண வாழ்க்கையை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதித்தார். ஆனால் அதற்கு எந்த பெண்ணும் முன் வரவில்லை. இந்த சூழலில் கிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்து வந்து அரவானை மணந்து அன்று இரவு அரவானுக்கு அனைத்து சுகத்தையும் தருகிறார். மறுநாள் அரவானை பலி கொடுக்கிறார்கள். இதுதான் அரவான் எனப்படும் கூத்தாண்டவரின் வரலாறு. இந்த கதையின் காட்சியாக வரும் நிகழ்வுகளில் தங்களை மோகினியாக சித்தரித்துக் கொள்ளும் திருநங்கைகள் அரவானை கூத்தாண்டவராக நினைத்து கணவருக்கும் கடவுளுக்கும் செய்யும் சடங்குகளை தங்கள் வழிபாடுகளில் பல ஆண்டுகளாக செலுத்தி வருகின்றனர். திருநங்கையர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும், அவர்களின் கலைகளை வெளிப்படுத்தும் விழாவாக இந்த திருவிழா அமைகிறது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றதை நினைவு கூர்ந்து இந்த கூவாகம் திருவிழாவும் 18 நாட்கள் நடைபெறுகிறது. இதன்படி இந்த ஆண்டின் கூவாகம் சித்திரை திருவிழா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவை முன்னிட்டு விழுப்புரம் முதல் கூவாகம் வரை திருவிழா கோலம் பூண்டது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக 3 நாட்களுக்கு முன்னதாகவே திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் குவியத் தொடங்கினர். தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் 32 கூத்தாண்டவர் கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையான இடத்தை கூவாகமே பெறுகிறது. தாங்கள் எந்த பகுதியில் எந்த வேலையில் இருந்தாலும் இந்த திருவிழாவின் போது மறக்காமல் வந்துவிடுவதாக கூறுகின்றனர் இங்கு வரும் திருநங்கைகள். எங்கள் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு எங்களோட நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூத்தாண்டவர்கிட்ட வேண்டி அது கண்டிப்பாக நடக்கும். அவர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் அது. அந்த மாதிரி வந்து நாங்கள் குரூப்பாக வந்து கும்மி அடிக்கிறது, தாலி கட்டுறது, அதுக்கு மறுநாள் தாலி அறுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த திருவிழா திருநங்கையர்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் கொடியேற்ற நாளன்று 7 கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் கஞ்சி கலயங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வைத்து மாரியம்மனுக்கு படையலிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்தனர். தினந்தோறும் இரவு வருவதே பாலியல் தொழிலுக்காகத்தான் என்னும் நிலைக்கு திருநங்கைகள் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன என்பது அவர்களின் குடும்பம், சமூகம், அரசு என கூட்டு மனசாட்சி சேர்ந்து கேட்க வேண்டிய கேள்வி. சமூகத்தில் மற்ற பகுதிகளில் தான் தங்களுக்கு பாலியல் சீண்டல்கள் உள்ளதென்று இங்கு வந்தால் இங்கேயும் அதே போன்ற பிரச்சனைகளையே சந்திப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் திருவிழாவில் கலந்து கொண்ட திருநங்கைகள். ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இங்கே உண்டு. கவர்மெண்ட் சார்பில் போதுமான பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால தான் வெளிச்சம் இருக்கும்போதே வந்துட்டு அவசரமாக ஓடுறோம். ஆக்சுவலி திருநங்கைகளுடைய பேசிக் இதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பட் எங்களுக்கு இப்போது கொஞ்ச காலமாக கூவாகத்தில் எங்களால் ஆட பாட இருக்க முடியல. ஒரே காரணம் ஓவர் ஹராஸ்மெண்ட்ஸ், அதிகபட்சமான ஹராஸ்மெண்ட்ஸ்
தேவையான அளவு போலீஸ் இல்லை. இதனால் இரவு நேரத்தை கூவாகத்தில் செலவழிக்காமல் வெளியே சென்றுவிட்டு பகல் நேரங்களில் மட்டுமே கூவாகத்தில் இருக்கும் நிலை ஏற்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு பணியில் போதிய அளவு காவல்துறையினர் இருக்கும் போதிலும் அது தங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுவதில்லை என்றும் கூறுகின்றனர் திருநங்கைகள். ஐதீகமா பார்த்தோன்னா ஈவினிங் வந்து தாலி கட்டிட்டு மறுநாள் காலைல இருக்குது. நிறைய ஜனங்க பயந்து சீக்கிரமாவே வந்துட்டு காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா 10 மணிக்கே வந்துட்டு நல்ல திருநங்கைலாம் வந்துட்டு எல்லா திருநங்கைகளும் தாலி கட்டி போயிட்டு இப்போ காலையிலேயே நிகழ்ச்சி முடிஞ்சிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுமோன்ற பயம் இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பட் ஆனால் தேவையான அளவுக்கு இங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு நிறைய பாதுகாப்பு வேணும். எங்கேயோ கார் நிறுத்துறாங்க, அங்கிருந்து நடந்து வர்றதுக்கு சேஃப் இல்லை எங்களுக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கழிவறைகள் உள்ள நிலையில் திருநங்கைகளுக்கு அது போன்ற வசதிகள் இல்லை. ஆனால் திருநங்கைகளின் திருவிழா நடக்கும் கூவாகத்திலாவது தங்களுக்கு என பிரத்யேக கழிவறை வசதி செய்து கொடுக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இதுவரை எந்த அரசும் முன்வரவில்லை என்பதே இவர்களின் வேதனையாக உள்ளது. எங்களுக்கு வசதிகள்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க, வழி கரெக்டாக இருக்குது, பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பர்மனெண்ட்டாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கூவாகம் திருவிழாவில் களைகட்டும் வகையில் ஒரு போட்டி நடத்தப்படும். அந்த போட்டியை காண உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் குவிவார்கள். அதுதான் மிஸ் கூவாகம் போட்டி. இது திருநங்கைகளுக்கான ஃபேஷன் திருவிழா. இந்த ஆண்டு மிஸ் கூவாகம் போட்டிக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாய் செய்யப்பட்டிருந்தன. இது மிஸ் கூவாகம் போட்டியா அல்லது மிஸ் உலக அழகி போட்டியா என பார்ப்பவர்கள் பிரமிக்கும் வகையில் LED திரைகள், பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தங்கள் மனதில் பல வருத்தங்கள் இருந்தாலும் அழகிலும் திறமையிலும் தாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க அவர்கள் பல மாதங்களாக தங்களை இந்த போட்டிக்காக தயார்படுத்திக் கொள்கின்றனர் என்பது இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும். தாங்கள் கலைகளில் சிறந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளையும் நடத்தி கவனத்தை ஈர்த்தனர் திருநங்கைகள். இதேபோல இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு நாடகங்களும் திருநங்கையர்களால் நிகழ்த்தி காட்டப்பட்டன. இவை அனைத்தும் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தன. நலிந்து வரும் இந்த நாடகக்கலை ஆண்டுதோறும் ஒரு முறையாவது அரங்கேற்றப்படும் வாய்ப்பை இந்த திருவிழா ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் முதல் விவசாயிகளுக்கு உதவி செய்வது வரை அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த நடிகர் ராகவா லாரன்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருநங்கைகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருநங்கைகளின் வாழ்வில் மாற்றமும் மதிப்பும் வரவேண்டும் எனவும் அவர் விருப்பம் தெரிவித்தார். மிஸ் கூவாகம் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 67 திருநங்கைகள் கலந்து கொண்டனர். சினிமா நடிகைகளையே மிஞ்சும் அளவுக்கு விதவிதமான சேலைகளை அணிந்து ஒய்யாரமாக கேட்வாக்கில் திருநங்கைகள் நடந்து வந்தபோது அங்கிருந்த மக்களின் கைத்தட்டல்கள் காதை செவிடாக்கும் அளவுக்கு இருந்ததோடு அவர்களின் விசில் சத்தம் விண்ணை எட்டியது. கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வரும் இந்த அழகு போட்டியில் திருநங்கைகளின் நடை, உடை, பாவனை, புத்தி கூர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்து விளங்கும் 3 திருநங்கைகளுக்கு கிரீடங்கள் சூட்டப்படும். அவர்கள் அந்த ஆண்டு முழுவதும் மிஸ் கூவாகமாக கௌரவப்படுத்தப்படுவார்கள். இந்த ஆண்டு நடந்த போட்டியில் மிஸ் கூவாகமாக சென்னையைச் சேர்ந்த ஃபேஷன் டிசைனர் ஆண்ட்ரியா சென் வெற்றி வாகை சூடினார். அவருக்கு இந்த ஆண்டின் மிஸ் கூவாகம் கிரீடம் சூட்டப்பட்டது. இதனை அவர் பெருமையுடன் ஏற்றுக்கொண்டார். கிரீடம் சூட்டப்பட்டதற்கு பிறகு பேசிய ஆண்ட்ரியா சென்,
மிஸ் கூவாகமாக வெற்றி பெற்ற பிறகு திருநங்கைகள் சமூகத்தை முன்னேற்றுவதில் தனக்கும் பங்குள்ளதை உணர்வதாக கூறினார். மேலும் திருநங்கைகளின் வேலைவாய்ப்பு, கல்வி, இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகளில் அரசு தங்களுக்கு போதிய உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திருநங்கைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையில் முன்னுரிமை தரணும். இப்போ கொடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பணியை துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டிக்கிறேன். இதில் 2ஆம் இடம் பிடித்த கவி, திருநங்கைகளான தங்களது மூத்தோர் செய்த பாலியல் தொழில், பணம் பெறுதல் போன்ற செயல்களை தவிர்த்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான அதே சமயத்தில் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடித்து முன்னேற வேண்டும் என திருநங்கைகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இப்போ வர ஜென்ரேஷனில் என்னாச்சுன்னா எல்லாருமே ஓரளவுக்கு படித்தவங்களாக இருக்காங்க, ஓரளவுக்கு டேலண்டான பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க பண்ண சேம் அதே தொழிலையும் பண்ணாமல் அவங்களாட முடிஞ்ச சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா எதனா ஸ்டடீஸ் பண்ணலாம், அப்படி இல்லை எதனா சான்ஸ் கேட்டு எதுனா எங்கன்னா ஒர்க் பண்ணலாம். இப்போ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் திருநங்கைங்க எல்லாருமே கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க. முதல் 2 இடங்களை பிடித்த இருவரை விட சற்றே மாறுபட்ட நோக்கத்தை இலக்காக கொண்டிருக்கிறார் 3ஆம் இடம் பிடித்த வர்ணிகா. திருநங்கைகள் சமூகத்தில் உள்ள ஒரு குழந்தையையாவது தத்தெடுத்து அதற்கு முழு கல்வியையும் தர வேண்டும் என்பதே தன்னுடைய கனவு என கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். சமூகத்தில் நிறைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, படிக்கிறதுக்கு எவ்வளவோ குழந்தைகள் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற எவ்வளவோ பேரை என்னால் தத்தெடுத்து வளர்க்க முடியலனாலும் ஒரே ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து அவங்களுக்கு நல்ல தரமான கல்வி தரணுங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லை, அப்புறம் நிறைய சொல்கிறாங்க டிரான்ஸ் பீப்புள்ஸ் எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யலை, எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அது கிடைக்கல, உண்மை தான். அதை அவங்க மேலே குறை சொல்கிறதுனால நம்ம எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்மளும் ட்ரை பண்ணணும், நம்ம போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறனால தான் நமக்கு கிடைக்கும். இந்த போட்டியில் முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரியான கிரேஸ் பானுவுக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருநங்கைகளின் உரிமைகளுக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு, நெடுவாசல் போன்ற சமூக அநீதிகளுக்கு எதிரான போராட்டங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் கிரேஸ் பானு. தனக்கு கிடைத்த இந்த விருதை சமூக தீண்டாமையின் காரணமாக ஒடுக்கப்பட்டு இறந்து போன மூத்த திருநங்கைகளுக்கு காணிக்கையாக்குவதாக தெரிவித்தார் கிரேஸ் பானு. மூத்த திருநங்கைகளுக்கு காணிக்கையாக்குவதாக சொன்ன அந்த நிமிடம் கிரேஸ் பானு அனைவர் மத்தியிலும் கிரேட் பானுவாகவே உயர்ந்திருந்தார். மிஸ் கூவாகம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு தயாரானார்கள் திருநங்கையர்கள். திருநங்கையர்களின் கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருக்க, திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி விழாவின் இறுதி நாளன்று நடைபெற்றது. இதில் திருநங்கைகள் தங்களை அரவானின் மனைவியாக கருதி கொண்டு மணக்கோலம் பூண்டு அலங்கார பதுமைகளாய் கோவில் பூசாரியின் கையால் மஞ்சள் தாலியை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி மும்பை, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மணமகள் கோலத்தில் பட்டுச்சேலை உள்ளிட்ட ஆடைகளை கட்டிக்கொண்டும் தலை நிறைய பூ வைத்துக் கொண்டும் வரிசையாக நின்றனர். அவர்களுக்கு கோவில் பூசாரி தாலி கட்டினார். ஆயிரக்கணக்கான திருநங்கையர்கள் தாலி கட்டிக் கொண்டதால் பெரும் விழாக்கோலமாக கூத்தாண்டவர் கோவில் காணப்பட்டது. தாலி கட்டிய பிறகு புதுமண பெண்கள் போல காட்சியளிக்கும் திருநங்கையர்கள் கூத்தாண்டவர் கோவில் அருகே விடிய விடிய கூத்தாண்டவரை தனது கணவராக நினைத்து அவரின் அருமை பெருமைகள் குறித்து பாடல்களாக பாடியும் கோவில் வளாகத்தில் கும்மி அடித்தும் தங்கள் சந்தோஷத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். இவர்களை காண வந்த இளைஞர் கூட்டம், வெளிநாட்டு புகைப்பட கலைஞர்கள் என எல்லோரும் சேர்ந்து கூவாகத்தின் இரவை பகலாக்கினர். அடுத்த நாள் காலை கோவிலில் அரவான் உருவம் அமைக்கப்பட்டது. இதற்காக கீரிமேட்டிலிருந்து மார்பு பகுதியும், சிவிலியன்குளம் கிராமத்திலிருந்து அரசிலை, விண்குடையும், நத்தம் கிராமத்திலிருந்து கைகளும் புஜங்களும், தொட்டி கிராமத்திலிருந்து கயிறு, கடையாணி ஆகியவையும் வான வேடிக்கைகள் முழங்க எடுத்து வரப்பட்டு அரவான் உருவம் அமைக்கப்பட்டு தேர் செய்யப்பட்டது.
இதைத் தொடர்ந்து அரவான் சிரசுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் தேரோட்டம் நடைபெற்றது. தேர் புறப்பட்டவுடன் விவசாயிகளின் வேண்டுதலின் பேரில் காய்கறிகளையும் தானியங்களையும் அரவான் மீது வீசி கற்பூரமேற்றி வணங்கினர். மேலும் திருநங்கைகளும் பக்தர்களும் பூக்களை பந்து பந்தாக அரவான் உருவத்தின் மீது வீசி வழிபாடு நடத்தினர். கோவிலைச் சுற்றியுள்ள 4 மாட வீதிகள் வழியாக சென்ற தேர் பக்தர்கள் வெள்ளத்தில் ஆடி அசைந்து பயணித்தது. தேர் சென்ற வீதிகள் தோறும் திருநங்கைகளும் பக்தர்களும் ஆங்காங்கே கற்பூரத்தை ஏற்றி வைத்து வணங்கினர். அப்போது திருநங்கைகள் புதுமணப் பெண்களைப் போல ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு அரவானை சுற்றி வந்து கும்மி அடித்து பாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பெரிய செவலை சாலையில் உள்ள அழிகளம் நோக்கி தேர் புறப்பட்டது. அதுவரை புதுமணப் பெண்கள் போல அலங்கரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக ஆடிப்பாடிய திருநங்கையர்கள் சோகமயமாகின்றனர். அரவான் தேர் அழிகளம் நோக்கி புறப்பட்டவுடன் அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பிக்கிறார்கள். வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு தேரை பின்தொடர்ந்து வந்த அவர்கள் அழிகளம் எனப்படும் நத்தம் கிராம பந்தலுக்கு வந்தடைந்தனர். 18 நாட்களாக உற்சாகமாக இருந்த திருநங்கையர்களின் மகிழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் அரவான் களப்பலி கொடுக்கும் நிகழ்ச்சி, அதாவது அழிகளத்தில் அரவான் தலை துண்டிக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது திருநங்கைகள் அனைவரும் ஒப்பாரி வைத்து கதறி அழுதபடி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டனர். அரவான் பலியான செய்தியை கேட்டு தங்கள் அழகை குலைத்துக் கொண்டு தாலி அறுபட பூவையும் பொட்டையும் இழந்து வளையலும் உடைபட வருத்தம் கொண்டு காணப்பட்டனர். அவர்களுடைய ஒப்பாரி ஓலம் காண்போரை கலங்க வைத்தது. சம்பிரதாய சடங்குக்காக தலை முழுகி வெள்ளாடை அணிந்து விதவை கோலம் பூண்டு இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என கூறிக்கொண்டு திருநங்கையர்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். வாழ்வின் ஒற்றை நாள் மகிழ்ச்சியை கொண்டாட மீதமிருக்கும் அவர்களது நாட்களை பாடுபட்டு கடந்து செல்கின்றனர் திருநங்கையர்கள். நேற்று சந்தோஷமா கலர் புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு பூ போட்டெல்லாம் இழந்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி வேண்டுதல்ன்ற போது கடவுள் நமக்கு நிறைவேற்றினாலும் அதுக்கு பரிகாரமா நம்ம செய்யறோம். இருந்தாலும் இதை நாங்க செய்யும் போது எங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. இதை பாக்குற மக்களும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. எல்லாரும் கேக்குறாங்க, வேற நேற்று அவ்வளவு அழகா மங்களகரமா இருந்தீங்க, இன்னைக்கு ஒயிட் கலர் சாரி கட்டி கஷ்டமா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறோம். இந்த தாலி கட்டி வெள்ளை சேலை கட்டுறது கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் கடவுள் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பங்களால் கைவிடப்பட்ட கையிறு நிலையில் வாழ்வாதாரத்துக்காக தவிக்கும் திருநங்கையர்களுக்காக செயல்பட்டு வந்த தமிழக அரசின் திருநங்கைகள் வாரியம் தற்போது என்ன செய்கிறது என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இரவு நேரங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் பிரதான சாலைகளில் வெறுமையோடும் விரக்தியோடும் பாலியல் தொழிலுக்காக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு நிற்கும் திருநங்கையர்களுக்கு இந்த சமூகம் என்ன செய்ய போகிறது? பசிப்பிணிக்கும் பொருளாதார தேவைகளுக்காகவும் காவு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய தூங்கா இரவுகளை எப்படி திருப்பிக் கொடுக்க போகிறது இந்த சமூகம்? சமகாலத்தில் இரத்தமும் சதையுமாய் நம்முடைய கண்களுக்கு அருகே திருநங்கைகள் படும் அவஸ்தைகள் சொல்லி மாளாது. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என போதிக்கும் இந்த நாட்டில்தான் தாழ்த்தப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதே போல திருநங்கைகளும் சமூக தீண்டாமை காரணமாக புறக்கணிக்கப்பட்டும் வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதும் அரசுகள் சட்டம் இயற்றுவதும் தீர்வை தருமென்றால் நாட்டில் என்றோ தீண்டாமை ஒழிந்திருக்கும். சக மனிதர்களை இழி சொற்களால் கொச்சைப்படுத்துவதும் தீண்டத்தகாதோர் என ஒதுக்கி வைப்பதுமான நவீன புறக்கணிப்பு மக்களின் மனங்களில் உள்ளவரை சமூகத்தில் திருநங்கையர்கள் புறக்கணிக்கப்படுவது தொடர்ந்தபடிதான் இருக்கும். இந்த நிலை விரைவில் மாற வேண்டும். அதற்கான சமூக அரசியல் கல்வி சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேயம் மிக்க மாந்தர்களின் நியாயமான எதிர்பார்ப்பு.